ஃபஸ்ட்டு அதை கட்டி திறப்புலா வைக்காங்க. அன்னைக்கே ஒரு இதாக இனி அங்கே இழுத்து போட்டிருக்காரு உள்ளே. அதுக்கப்புறம் இவ்வளோ காலம் கழிச்சு உரிமையோடு இன்னைக்கு அன்போடு எங்கள் சுவாமி வீட்டுக்கு வந்து எங்களையும் ஆசீர்வாதம் பண்ணி எல்லாரையும் உற்சாகப்படுத்தி இன்னும் இந்த ஆன்மீக பயணத்துக்கு எங்களுக்கு துணை நிற்காங்கன்னு சொன்னால் அப்போவே இந்த இது இருந்திருக்கு. இன்றைக்கி அதை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. வேறு என்ன வேணும் உலகத்தில்? கேட்கறதுக்கோ பெறுறதுக்கோ ஒன்றும் கிடையாது. உண்மையான ஒரு அன்பும் ஒரு ஆன்மீக தேடலும் இறை உணர்வும் இருந்தால் குரு தானே வந்து நம்மளை வந்து அடைவாங்கங்கிறது. இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் நாங்கள் இதுக்கப்புறம் நிறைய இது பண்ணியிருக்கோம். அப்படி கிடச்சது தான் நான் ஃபஸ்ட்டு யோகிராம் சுரத்குமார் சுவாமியை இது பண்ணது. அதுக்கப்புறம் தான் நான் திருவண்ணாமலையில் போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு, எனக்கும் சாமியை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கு முன்னக்கூட்டியே அவர் சிஷ்யர் மூலமாக என்னை அங்கே கொண்டு இழுத்து உள்ளே போட்டிருந்தார். இன்றைக்கி அவங்க மூலமாக உட்காந்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம கேட்கும், ஆனந்தமாக இருக்கும். சாமி சொன்ன நேரத்துலேருந்து பிள்ளைங்க எல்லாமே சாமி வராங்க சாமி வராங்க சாமி வராங்க. சொந்தக்காரங்க வந்தாலும் நம்ம யாருமே இவ்வளோ தூரம் என்ன செய்கிறது?